தேவையை செய்திடு. கிடைக்கல கிடைக்கல மக்கள் வார்டு முழுவதும் வாய்க்கால் காப்பாற்று காப்பாற்று நோயிலிருந்து காப்பாற்று. முடிவு கட்டு முடிவு கட்டு துர்நாற்றத்துக்கு முடிவு கட்டு. விரட்டாதே விரட்டாதே வீட்டு வரிக்கை விரட்டாதே. காத்திடு காத்திடு கடமையை காத்திடு. ஒழித்திடு ஒழித்திடு கொசுவை ஒழித்திடு. வேண்டும் வேண்டும் பாதாள சாக்கடை வேண்டும். முடிவு கட்டு மின் விளக்கு எரியவில்லை. பறக்குது பறக்குது மாநகராட்சி மானம் பறக்குது. போடாதே போடாதே பாதாள சாக்கடைக்கு வரி போடாதே. வெட்க கேடு வெட்க கேடு. 20 வார்டில் வாழ்வது வெட்க கேடு. வேண்டும் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும். கொடுத்துடு கொடுத்துடு சிசிடிவி கேமரா கொடுத்துடு. காணவில்லை காணவில்லை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். நீதி கிடைக்கும் வரையில் ஓய மாட்டோம். விட மாட்டோம் விட மாட்டோம். தவறு செய்ய விட மாட்டோம். போராட்டம் தொடருமே. குறைக்காதே குறைக்காதே மக்களின் ஆயுளை குறைக்காதே. தொடருமே தொடருமே போராட்டம் தொடருமே. போராட்டம் மக்களுக்கான போராட்டம். அப்படியே இல்லைங்க அப்படியே இல்லைங்க நீங்க பாருங்க நானே எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏ என்ன பண்ணாரு? இணைச்சு கொடுக்கல பாதாள சாக்கடை. மழை பெஞ்சா தண்ணி வந்து வீட்டுல வருது. கீச்சம் பொறுக்க முடியல. பெரிய ஆஸ்பத்திரிக்கு எத்தனை நாளை ஓடுது? நாங்க நாக்கடை வருது வாங்க. அந்த வியாதியில பாதாள சாக்கடை இணைச்சு விடாம மழை பெஞ்சா நோய் ஒடியில ஒரே பாடு. முந்திரி பாருங்க இந்த 3 முந்திரி இப்ப காணாம போகும் பாருங்க. சரி செய்ய
ஆட்சியாக தான் இது இருக்குது. அதற்கான எல்லா முயற்சிகளையும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லா பகுதிகளிலுமே நம்ம போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ அண்ணனோட டீட்டெயில்ஸும் உங்கள் சார்ந்த துறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாக்க சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த ஒர்க்கிங் பிளானும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கு இன்னொரு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு 1 or 2 monthஸில் அந்த ரோடு பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் 100% பாதாள சாக்கடைக்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கணும். அந்த ரோடு தான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை. அதனால தான் அதை நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லா இடத்துலையுமே நமக்கு எப்படின்னா மேலோட்டமாக நம்ம பார்த்துருக்கோம். உள்ளே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதோட விளைவு நம்ம வீடுகளுக்கு பாதிப்பாகுது. ஸோ நம்மளோட மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. சில இடத்துல பண்ண முடியும், சில இடத்துல அதிகாரிகளாலேயே பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே நடக்காது. அதற்கான முயற்சி வேணால் நீங்கள் எந்த நம்பிக்கையோட வாக்களிச்சீங்களோ அந்த நம்பிக்கை நிச்சயமாக காப்பாடுறோம். அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இது நம்மளுக்கான மக்களோட கட்சியாக இருக்கும், மக்களோட ஆட்சியாக தான் இருக்கும். அதனால 100% உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துருக்காங்க. சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எல்லாமே நம்ம பண்ணிடுவேன். நான் வச்சுக்கிறேன். அவர்கள் அருளாசியுடன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஆலோசனை நடத்த மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜண்ணன் அவர்கள் ஆணைக்கிணங்க நான் சார்ந்த அஇஅதிமுக விளாங்குடி 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எனது மனைவி சி நாகஜோதி சித்தன் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா எனது வார்டில் அடிப்படையான தேவைகள் அனைத்துமே எல்லாமே புறந்தள்ளுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் இல்லை, நிதி இல்லை, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, எங்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லைன்றாங்க. என் வார்டில் மட்டும் ஒரு வருடத்துக்கு வந்து 3 கோடி ரூபா வந்து பணம் மட்டும் வரி வசூல் பண்ணுறாங்க. இந்த பணத்தை வந்து என்ன செய்கிறாங்க, வேறு வார்டுக்கு போட்டு என்னோட வார்டு கொடுக்க மாட்டுறாங்க. கேட்டால் இன்னொன்று என்ன செய்கிறாங்க, பணம் இல்லைன்றாங்க. இப்போ 200 கோடி ரூபா ஊழல் உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும் திமுக ஆட்சியில். ஏன்னா இதே நிர்வாகம் தான் வந்து நாங்கள் கேட்குறவற்றெல்லாம் பணம் இல்லை பணம்ன்ட்டு 200 கோடி ரூபா ஊழல் செஞ்சு கடைசியில் மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ எதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எனது 2020ஆம் ஆண்டு 247 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் செல்லூர் ராஜா அண்ணன் அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி மூலம் வந்து பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து விளாங்குடி 20வது வார்டு 1வது வார்டு கூடல் நகர் கிழக்கு தொகுதிகளுக்கு 247 கோடி ரூபாய்க்கு வந்து நிதி ஒதுக்கி அந்த வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்த வச்சாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் வந்து இந்த 5 வருடம் வந்து திமுக அரசின் மெத்தன போக்குனால அதிகாரியின் வந்து ஒரு அலட்சியத்தினால இந்த வந்து பாதாள சாக்கடை திட்டம் வந்து நடைபெறாமல் அப்படியே வேலையிலும் நின்றுச்சு. சரி, அதுக்கு வேலையில் நின்றுச்சு, சீக்கிரம் செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு மக்களிடம் வந்து மனு கொடுத்து கிட்டத்தட்ட 168 பேரிடம் வந்து 5000 ரூபாய் டெபாசிட் பணத்தொகை வாங்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாதாள சாக்கடை இணைப்பை வந்து கொடுக்கல. இதனால என் வார்டு பேர் வந்து விளாங்குடி 20வது வார்டு இல்லாமல் துர்நாற்றமான வார்டுன்னு சொல்லிட்டு என் வார்டுக்கு பேர் வந்து இப்போ துர்நாற்ற வார்டாக மாறிடுச்சு. மக்கள் வாழக்கூடிய தகுதி இல்லாத வார்டாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதுபோக இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வந்து டெபாசிட் தொகை 5000 ரூபா வாங்குறாங்க. இப்போ என் பகுதியில் வந்து பொருளாதாரத்துக்கு பின்தங்கிய மக்கள், திருவாரூர் ஆதீன பகுதியில் குடியிருக்கவங்க, குடிசை மாற்றுவாரி பகுதியில் குடியிருக்கவங்க, நத்தம்பெரும்போக்கு பகுதியில் குடியிருக்கவங்க, தாயகம் திரும்பிய இளைஞர்களில் குடியிருக்கவங்களாம் நிறையா பேர் வசித்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 வீட்டுக்கு மேலே வசித்து வராங்க. அவங்களுக்குலாம் 5000 போடாதீங்க. கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சியில் வந்து அண்ணன் செல்லூராஜ் அண்ணன் அவர்கள் வந்து ஆலோசனையில் 2013ஆம் ஆண்டு கிரேன் குழான்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருந்தாங்க. அந்த கமிஷனர் என்ன செஞ்சாங்கன்னா, அரசு மூலமாக வச்சு எம்ஆர் சாமி அவங்கள வச்சு அதிகாரியை வச்சு இந்த பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்கள் அனைவருக்குமே 100 ரூபா பில் கொடுங்க, 100 ரூபா பில்லு போட்டு அவங்களெல்லாம் பாதாள சாக்கடை இணைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தோட காப்பி வந்து என்கிட்ட வந்து ஜெராக்ஸ் இருக்கு. இப்போ அதைத்தான் வந்து அதிகாரிகிட்டையும் வந்து கொடுத்துட்டு இதே போல வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இது என்ன நடவடிக்கை இருக்காங்கன்னு தெரியல. அது போக பார்த்தீங்கன்னா என் பகுதியில் வந்து ஒரு இடுகாடு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மின்மயானமாக மாற்ற சொன்னால், அதுபோக வந்து அது ஒரு அட்டவணை ஒன்று வைக்க சொன்னால் அந்த அட்டவணையும் செயல்படுத்தலை. இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகாரியோட அலட்சிய போக்கு திமுக காலத்தில் இருந்துச்சு. இந்த ஆட்சி அதாவது அதிகாரியோட அலட்சிய போக்குனால வந்து 2000 கிட்டத்தட்ட 17 கோரிக்கையை வந்து நாங்கள் வந்து முன் வச்சுருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த 17 கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, செஞ்சு தரேன் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு.
ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றக்காண்டி ஒரு நம்பிக்கையோட வந்து எங்கள் மக்கள் எல்லாம் அந்த பகுதியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்க பூராமே அன்றாடு வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி வந்து நோய் நொடினால வந்து பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து இப்போ வந்து வடக்கு மண்டலம் 2ல் வந்து உதவி ஆணையாளர் அவர்களையும் ஏஸ்கூர் சாரையும் மேலும் வந்து வடக்கு தொகுதி எம்எல்ஏ கல்லாணை அண்ணனையுமே வந்து மீட் பண்ணி கோரிக்கை சொல்லியிருக்கோம். நாங்கள் மேற்கு தொகுதியை சார்ந்தவங்க, எங்களுக்கு வந்து வேட்பாளர் வேற, அவங்க வரல. இருந்தாலும் இங்கே வந்து அவர் பங்கேற்றனால எங்களோட 3 ஆண்டுகள் கொடுத்த கோரிக்கையை இவர்கிட்ட கொடுத்துருக்கோம். செஞ்சு தரேன் இருக்காரு. பார்ப்போம், ஒரு மாதம் கடந்து பொறுத்து பார்ப்போம். இல்லை மீண்டும் திமுக ஆட்சி போல வந்து இந்த தாவா காட்சி இருக்கான்னு காலப்போக்கில் தெரியும்னு இது பண்ணுவோம்.